உசிலை நகர கழகத்துடைய செயலாளர் எஸ்ஓர் தங்கப்பாண்டியன் அவர்களே, பேரூர் கழகத்துடைய செயலாளர் ஜெயராமன் அவர்களே, சேனப்பட்டி தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் முத்துராமன் அவர்களே, வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சுதாகர் அவர்களே, உசிலை வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அஜித் பாண்டிய அவர்களே, இன்னைக்கு நடக்கிற பொதுக்கூட்டத்தை பற்றி சிறப்பா பேச தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்ற அன்பு கட்டளை. அதுல கொஞ்சம் பேரை தேர்வு பண்ணி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஸ்டார் பேச்சாளர் என்ற முறையில பொதுக்கூட்டங்கள் நடத்த சொல்லி உத்தரவு. தொகுதியினுடைய பொறுப்பாளர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய செல்லத்துறை அவர்களே, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், பல பட்டிமன்றத்தில் கேட்டிருப்பீங்க, கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கேட்டிருப்பீங்க, மாணவர் மன்றத்தில் கேட்டிருப்பீங்க, பொதுக்கூட்டத்திலையும் கேட்டிருப்பீங்க. உண்மையிலே அத்திப்பட்டியில அன்னை திருச்சி சிவா பேசுறதுக்கு உண்மையிலே நான் பெருமைப்படுறேன், நீங்களும் பெருமைப்படக்கூடிய ஒன்றிய கழகத்தின் சார்பாக அவர்களின் திராவிடத்தை திருச்சி சிவா அவர்களுக்கு மலர் காலையில் உருவாக்குகிறார்கள். மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் வெற்றிப்பாளர் என்று கௌரவிக்கிறார்கள். தொடர்ந்து தொடர்கதையாக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கை புறப்படைத்த ஆளுநர் தங்கை தமிழக அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். துண்டு வைத்து வைக்கிறேன். தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு தலைமுறையாக என்ற தலைப்பில் தமிழ்நாடு எங்கிலும் நடைபெறுகிற கூட்டங்களின் வரிசையிலே சக்தி உள்ள மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கிற அத்திப்பட்டி கிராமத்தில் நடைபெறுகின்ற எழுச்சி மிக்க இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அதை கட்டி காக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காப்பாற்றி வழிநடத்த இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு மாநாட்டினை போல இன்றைக்கு அத்திப்பட்டியிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தாய்மார்கள் எழுச்சி நிறைந்த செயல் உணர்வோடு இருக்கின்றார்கள். உழைப்பாளிகள் எதிர்காலங்களுக்கு உத்தரவாதம் தருவதாக இருக்கிறது என்பதை நாங்கள் செல்லுகிற பக்கமெல்லாம் வெளிப்படுத்துகின்றார். நீண்ட நேரமாக நீங்கள் காத்திருப்பதாக என்னிடம் தம்பி ஜெயச்சந்திரன் சொன்னார். பல நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு இங்கே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். அதனால கிடைத்திருக்கிற நேரத்தில் சில முக்கியமானவற்றை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் 2 மாதங்களில் கடந்த தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் 95 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டார்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்று தலைவர் ஸ்டாலின் கையெழுத்திட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? தமிழ்நாடு முழுவதும் நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்பதுதான் முதல் கையெழுத்து. என்றால் நீங்கள் இலவசமாக பயணம் செய்வதாக பொருள் இல்லை. அதுதான் ரொம்ப முதலமைச்சர். ஆக இது இலவச பயணம் அல்ல. உங்கள் சார்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைக்கு அந்த பணத்தை, நானும் தங்க தமிழ்ச்செல்வனும் நாடாளுமன்ற உறுப்பினர், ரயிலில் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். முன்பதிவு மட்டும்தான் செய்வோம், நாங்கள் பணம் செலுத்துவதில்லை. அது இலவசம்.
தாருங்கள் என்று கேட்பதற்கு நாங்கள் உரிமையுடன் வந்தது. உங்களிடம் இருக்கிற நேசத்தோடு வந்திருக்கின்றோம். எங்களுக்காக அரசாங்கம் என்பது ஏதோ மந்திர கோல் வைத்து நடத்துவதல்ல. நீங்கள் தருகிற வரிப்பணத்தில் தான். ஆனால் அந்த வரிப்பணம் உங்களுக்காக செலவழிக்கப்பட வேண்டும். வரியா நான் தருவது இல்லை, எனக்கு வரிக்கும் சம்பந்தம் இல்லை என்று என்ன புரிய. இந்த கூட்டம் முடிந்து போகிற வழியில் ஒரு டீ கடைகளை போய் ஒரு டீ சாப்பிடுவீர்களா, அதில் இருக்கிற டீ தூளுக்கு நீங்கள் விலையோடு சேர்த்து ஒரு வரி தருவீர்கள். அதில் போடுகிற சர்க்கரைக்கு விலையோடு சேர்த்து வட்டி சேர்ந்திருந்தது. அந்த வட்டியை எல்லாம் தள்ளுபடி செய்து அந்த சுய உதவி குழுக்களை சுலபமாக செயல்பட வழிவகுத்து தந்தது திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான உண்மை சொல்லுகிறேன் பெருமையுடன். இன்றைக்கு பல பேர் எங்களை பார்த்து பேசுகிறார்கள். முடியுமா என்று கேட்டவர்கள் உண்டு, வாய் தவறால் பேசுகிறார்கள். இது பொய் என்று சொன்னவர்களும் உண்டு. அது என்ன தெரியுமா? ஆட்சிக்கு வந்தவுடனே சொன்னதில் முக்கியமான ஒன்றை நிறைவேற்றணும். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்று அறிவித்தோம். இன்றைக்கு 1,31,00,000 பெண்கள் அந்த உரிமை தொகையை பெற்றிருக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். அது உதவி தொகை அல்ல, உரிமை தொகை. அது உங்களுக்கான தொகை. 1950 குடியரசு ஆகிற வரை தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை என்பது சொத்து வரி செலுத்துபவர்களுக்கும் வருமான வரி செலுத்துபவர்களுக்கும் மட்டும்தான் இருக்குது. குடியரசாக மாறுகிற போது அரசியல் சட்டத்தை இயக்குகிற நேரத்தில் பண்டித நேரு அவர்களும் முன்வைத்தார்கள். இதனை இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாட்டில் ஒரு சிலருக்கு மட்டும் வாக்குரிமை, 21 வயதான எல்லோருக்கும் ஓட்டு தர வேண்டும் என்று அவர்கள் சொன்ன போது சில பேர் அதை எதிர்த்தார்கள். படிப்பறிவில்லாத பாமரம் நாடாளுகின்ற அந்த பொறுப்பை தராதீர்கள், உணர்ச்சி வசப்படுவார்கள், பலவீனங்களுக்கு ஆட்படுவார்கள், தவறான ஆட்சிகள் உருவாகும் என்று சொன்ன போது அந்த 2 பெரிய தலைவர்கள் சொன்ன வார்த்தை. அதனால்தான் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி உங்கள் வந்திருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, உங்கள் முன்னால் வந்திருந்து கரம் தூக்கி விளக்கம் சொல்லி நாங்கள் செய்திருக்கிறோம், செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் ஆதரவை பெறுவதுதான் ஒரு ஜனநாயக நாடு. யார் என்றால் இந்த நாட்டின் குடிமக்கள் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க போகிறோம். உங்களை யாரும் நிர்பந்திக்க முடியாது, இதைத்தான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தவே முடியாது. இதெல்லாம் பெரிய விஷயம். அரசியல் சட்டம் என்கிறீர்கள், வாக்குரிமை என்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உழைப்பாளி, சாதாரணமான வெள்ளைக்கு உறவினர் வீட்டு திருமணத்திற்கு செல்வதாக வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற சிலர் ஒரு சாதாரணமான கைத்தறி புடவையோடு, கழுத்தில் வெறும் மஞ்சள் கையோடு, இடுப்பில் குழந்தையோடு உறவினர் வீட்டு திருமணத்திற்கு போனால் எப்படி வரவேற்கிறார்கள் தெரியுமா? அந்த இடத்தில் அவர்களுக்கு மரியாதை தருகிறது, ஏழைக்கு மரியாதை. உணவு உண்ண போனால் பிள்ளைக்கு பசிக்கிறது என்று உட்கார்ந்தால் உனக்கு என்ன அவசரம், கடைசியில் சாப்பிடலாம் என்று சொல்லி சாப்பிட மறுக்கிற பணக்காரருக்கு இலை நிறைய எல்லாவற்றையும் போட்டு எதையும் சாப்பிடாமல் குப்பைகளை அள்ளிக் கொட்டுகிற இந்த சமுதாயத்தை பார்த்து வீட்டுக்கு திரும்புகிற அந்த ஏழைக்கும் எண்ணிக்கொண்டு திரும்புவார். சொந்தம் பந்தம் என்பதெல்லாம் காசு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லையே என்று வேதனையோடு திரும்புகிறவர்கள் பல பேர். பணம் காசினால் சாதியினால் மதத்தை இருக்கிறார். இவர் ஐஏஎஸ் அதிகாரி, வார்த்தை அதிகம் குறைக்க முடியாது. அந்த இடத்தில் தான் ஏழையும் பணக்காரனும் படித்தவனும் படிக்காதவனும் ஒன்றாகும். எல்லா இடங்களிலும் புறக்கணிக்கப்பட்டு நொந்து போனவர்களை பார்க்க சொல்றேன். எல்லோருக்கும் சமமாக உங்களை கொண்டு போய் நிறுத்தப்பட்ட அந்த வாசிக்கு உங்கள் கையில் தரப்படுகிறது. எனவே மறந்து விடாதீர்கள். அது விரட்டி ஈசியதற்கல்ல, இறைப்பேசி நிற்பதற்கல்ல. உங்களை யார் சொல்லிவிட்டு செய்யாமல் போனவர்கள் உண்டு. ஏன் செய்யவில்லை என்று கேட்டதற்கு சிறை கோட்டத்தை திறந்து வைத்தவர்கள் உண்டு. ஆனால் கேட்காமலே
எதிர்காலத்தை கேட்டு அழைக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் தேவையான செய்கிறேன். இளமையான போது வயது 29, 3 மாத குழந்தை 29 வயது விதவை வளர்த்த பிள்ளைதான் உங்கள் முன்னால் பேசுகிற கீர்த்தி சிவா எம்எல்ஏ. 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் வளர்த்த வளர்ப்பு, பெண் வளர்த்த வளர்ப்பு வீணாக போவதில்லை. ஒரு பெண்ணால் வளர்க்கப்பட்ட பிள்ளை உங்கள் முன்னால் என்று பேசுகிறேன். எனக்கு உடம்புல என் மொழிக்கு மாற்றாக 200 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான ஒரு மொழி என்றால் அதிகாரத்தை தங்குகிற கூட்டம் தமிழ்நாட்டில் இல்லை. எங்களுடைய பொறுப்பையும் கடமையும் கவனிக்கிறோம். ஒரு புறம் கட்சி நடத்துகிறோம், மொழியை படிக்கிறோம், நாட்டை காக்கிறோம், இனத்தை காக்கிறோம், மொழியை காக்கிறோம், மண்ணை காக்கிறோம். யாருக்கும் அடமானம் வைக்கவில்லை. இன்னொரு புறம் ஆட்சி கிடைக்கின்றது. இந்த நாட்டில் யார் யார் வாழ்கிறார்கள், யாருக்கு என்ன தேவை என்பதை பார்த்து செய்கிறோம். இந்த 2ஐயும் செய்யக்கூடிய ஒரே தலைவனாக இன்றைக்கு கடந்த விட்டு செல்லாத இந்த ஆட்சி. யாருக்கு என்ன தேவை? மாற்றுத்திறனாளிகள். முதலாக திருநங்கை என்ற பெயர் சூட்டியது கலைஞர். யாரை? அரவாணிகள். அரவாணிகளுக்கு வேறு நிறைய பேர் உண்டு. நான் அதையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. அவர்களை நாகரிகமாக்கிவிட்டார். அவர்களுக்கு ஒரு வாரியம் அமைத்தது கலைஞர். அவர்களுக்காக நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியவர் பேசுகிற திருச்சி சிவா. நாடாளுமன்ற வரலாற்றில் இந்திய நாட்டில் 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நிறைவேற்றிய தனி அவரிடம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பாடு இல்லாமல் இருக்கிறார். ஆனால் வேறு திறன் இருக்கின்றது. நன்றாக பாடுவார்கள், நன்றாக எழுதுவார்கள், இசையமைப்பார்கள். தமிழ்நாட்டில் இதை நான் தலைவரிடம் போய் சொல்லுவேன். சத்தியப்பட்டி என்ற ஒரு ஊரில் மாரியம்மன் விடலில் சற்றேறக்குறைய இந்த தொகுதியின் சார்பாக என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு மாவட்டமே வந்தது போல மக்கள் திரண்டு இருந்தார்கள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று குரல் கொடுத்தார்கள் என்று நான் முதலமைச்சரிடம் இன்று இரவு பேசுகிற போது சொல்கிறேன். அந்த உற்சாகத்தை எங்களுடைய கடமை தெரியும். ஊரெல்லாம் சுற்றுகிறோம், பேசுகிறோம் என்பதல்ல. நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிறோம், ஒரு அரசாங்கத்தின் மீதாக உழைக்கிறோம். அவர் சட்டமேற்ற எவ்வளவு பெருமுயற்சி எடுக்கிறார்களோ அதே போல அதை தவறு கண்டுபிடிப்பதற்கான வேலையை நாங்கள் செய்யும். உங்களை வந்து சந்திக்கிறோம். காரணம், இந்த கொடி உயர்ந்தால்தான், இந்த உதயசூரியன் உதித்தால்தான் தமிழ்நாட்டில் யாருக்கும் அணி முடியாது. நினைவு மண்டபங்கள் எழுப்பியது திமுக ஆட்சி, கல்லூரிகள் திறந்தது இந்த ஆட்சி, பல்கலைக்கழகங்கள் திறந்தது இந்த ஆட்சி. இப்போது நான் வந்து கேட்டிருக்கிறேன், நீண்ட நேரம் காத்திருக்கிறார் என்றால் நான் என் உரையை சுருக்குகிறேன். உரையை சுருக்குகிறேன் என்றால் ஆரம்பித்து 10வது நிமிடம் அல்ல. நான் சற்றேறக்குறைய அரை மணி நேரத்தை தாண்டி உங்கள் முன்னால் 40 நிமிடங்கள் பேசுகிறேன். உங்களை காக்க வைக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் இந்த பேச்சை கொடுக்கிறேன். நான் இளைஞர்களும் ஆண்களும் நாளைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும், இந்த உற்சாகத்தோடு செல்ல வேண்டும். அதனால் நான் ரொம்ப நேரம் பேசுவதை விட சொன்னது போதும் என்று கருதுகிறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டும். 40 நிமிடம் பேசினேன் அல்லவா? இவ்வளவு குறைவாக பேசின எனக்கு பழக்கம் இல்லை. பேசினேன் அல்லவா? இதுவரை இவ்வளவு நேரம் வரை நான் யாராவது தரக்குறைவாக பேசினேனா? வாய்ப்புக்காக பேசினேனா? ஏன்? நான் அண்ணாதிகாரியை தெரிந்தேன். சிவா அல்ல, என் வார்த்தைகளை கட்சிக்கு வலிமை சேர்க்க வேண்டும். இன்னும் 10 இளைஞர்கள் எங்கள் படையினத்தில் சிப்பாய்களாக சேர வேண்டும். தாய்மார்களுக்கு தெரிந்த ஆதரவை உறுதிப்படுத்த வேண்டும். பொய்யான வாக்குறுதிகளோடு சிலர் புறப்பட்டு வருவார்கள். அவரெல்லாம் நம்பாமல் எங்களை காக்கிற கட்சி திமுக தான் என்று சொல்லி ஆதரவு தரப்போகிற நீங்கள் தான் என்ற அந்த காரணத்துக்காக அடுத்தவர்கள் ஏற்றுவதற்கல்ல, கூட்டுவதற்கல்ல, அது எங்கள் வேலை. இந்த கட்சி, அதன் கொள்கைகள், எங்கள் தலைவர்கள், அவருடைய சாதனைகள், இந்த ஆட்சி செய்த நன்மைகள், இவற்றை தான் முன்னால் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் நான் இங்கு வருவேன். எப்போது தெரியுமா? வெற்றி விழா கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவோம், பல இடங்களில் பேசுவோம்.
உசிலம்பட்டியிலே நன்றி அறிவிப்பு கூட்டம் அத்திப்பட்டியில் தான் நடந்தது. இதே நிலையில் தான் நடத்த வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி ஸ்டாலின் என்று இந்தியா அறிய வேண்டும். இப்படி ஒரு முதல்வர் நமக்கு இல்லை என்ற இயக்கம் அவர்களுக்கு இன்னும் பார்த்து பராமரிக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு ஒரு வீர மண் என்பதை, வீரம் தெரிந்தவர் வாழ்கின்ற மண் என்பதை, எந்த நேரத்திலும் எந்த கோயிலையும் சாதிக்க சந்திக்க வல்லவர்கள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் அத்தனை என்பதை நிரூபிக்க வேண்டும். அதன் அடையாளமாக மீண்டும் குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.